அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் மிக அருமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடைய ஆசீர்வாதம், அதேபோல இறைவனுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நமக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் சுகமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மிக அற்புதமாக 14/4/2026 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி திருநாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பெருமாளுடைய அமைப்பிலும் ராகு நட்சத்திரத்துடைய விஷயத்திலையும் பிறக்கிறனால இந்த பராபவ அப்படின்னா சில பிரச்சனைகள், அவமானம், கெட்ட பேர் இந்த அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ அரசியல்ல மத குருமார்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது கெடக்கூடிய அமைப்பு வரும். பெரிய பெரிய கண்டமெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே ஒரு மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஒரு கேட்டகரியும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் நாடு சார்ந்து ஒவ்வொருத்தருங்க வீட்லேயும் பல விஷயங்கள் மாறணும்னு வச்சுங்களேன். கோச்சார கிரகங்கள் காலசர்பத்துடைய அமைப்பில் மற்ற 7 கிரகங்கள் அடவுல இருக்குது. அப்போ மற்ற கிரகங்கள் கால சர்ப தோஷம்னா ராகு கேது, அந்த கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 கிரகங்கள் புதன், செவ்வாய், சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயோடைய விஷயங்கள் எல்லாமே புதனுடைய அந்த நீச்சம் பெற்ற புதனுடைய இருக்கிறனால உறவுகள் சார்ந்து செவ்வாய் சனியான ஒரு ஆரோக்கியத்தை குறையாக கொடுக்கறது, ஒரு எப்படிங்கன்னா அவமானம் கெட்ட பேருங்கிறத விட ஆக்சிடென்ட் ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதாவது போர், இது மாதிரி பூகம்பம், காற்றுனால பிரச்சனை, இது மாதிரி பஞ்சபூதத்தினால ஒரு இடர்களை துயரங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பராபவ ஆண்டோடைய பலாபலன்ல காட்டுதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இறைவன் நமக்கு எல்லாமே நல்லது செய்யட்டும். பங்குனி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு முடிஞ்சு சித்திரை 1 அப்படிங்கிற அந்த பார்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய சித்திரை வெயில், கத்திரி வெயில் அப்படிம்பாங்க. இதில் திருமணம் ரொம்ப இருக்காதுங்க. 2-3 முகூர்த்தம் தான் வரும் இந்த மாதம். அப்படி ஆரம்பிக்கிற விஷயம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் அந்த கள்ளழகர் மதுரையெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இதில் என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. அமாவாசை, இந்த அமாவாசை சர்வ அமாவாசை ஒன்று இருக்குது, மகாலய அமாவாசை ஒன்று இருக்குது. அப்போ இதில் போதானய அமாவாசைன்னு ஒன்று வரும். அந்த போதானய அமாவாசை இந்த மாதம் வருதுங்க. 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி 2 நாள் மிங்கிலாய் வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நரசிம்ம ஜெயந்தியெல்லாம் வரக்கூடிய ஆரம்பத்திலேயே சித்திரை மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. 12 தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துடைய அமைப்பிலும் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய விஷயத்தில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு பலாபலன் பரிகாரத்துடன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரு பகவான் தான் உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய இடம். 7ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்து இவ்வளவு நாளாக உங்களுக்கு பல விஷயங்களை மாற்றத்தையும், குழந்தைகள்னால லாபத்தையும், குழந்தைகள்னால ஒரு வெற்றியையும் நல்ல விஷயத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் திருமணத்தில் சில தடைகள், திருமணம் சார்ந்த பிரச்சனைக்கு சில எப்படின்னா ஒரு அலைச்சல் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இனிமே நடக்கக்கூடிய அமைப்புகள் தனுசுக்கு இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு வர குரு பகவான் மாறக்கூடிய அமைப்பும் பணம் சார்ந்த பிரச்சனைகளை பின்னாடி கொடுப்பார். மனம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவார் அப்படி சொல்லலாம். 4ஆம் இடத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு டிசம்பர் 5ஆம் தேதிங்க, கடைசி மாசமா வருது. ஸோ இந்த கிரக மாற்றங்கள்லாம் தனுஷுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து ஏன்னா குரு பார்க்குறார், சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ உங்களை இடத்த என்ன செய்யலாம், தொழில் சார்ந்த ஒரு உளைச்சல்கள், தொழில் சார்ந்து ஒரு விஷயங்கள் நடக்கும்போது குரு காப்பாற்றிக்கிட்டே வரார், பணத்தை கொடுத்துக்கிட்டே வரார், செலவுகளையும் கொடுத்துக்கிட்டே வரார். 2-3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ கொஞ்சம் படிப்படியாக
உயர்வுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் உண்டு. தொழில், என்ன தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து அலைச்சல்கள் இருக்கதான் செய்யுமா இருக்கும். இடமாற்றம் உண்டு. ஒரு கிரகம் கோச்சாரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு செஞ்சுட்டும் போயிடும். சில விஷயங்கள் என்னன்னா நமக்கு ஒரு அதிசாரமாக பல விஷயத்தை அப்படியே பிரம்மாண்டமாக மாற்றி கொடுத்துட்டு போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நான் ரெண்டல் தாங்க இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட வீடு மாற்றம் உண்டான்னு கேட்க வராங்க. மேடம் இந்த வருஷம் மாறுவாங்களா, நான் வீடை மாற்றிட்டுமா, என் பையன் படிச்சுட்டு இருக்கான் ஸ்கூல் மாற்ற உண்டா கேட்குறாங்க. நல்ல காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்குமா மேடம், என் பையன் நல்லா படிப்பானா, குரு நல்லா இடத்த பார்த்துட்டு இருக்காருல்ல. கல்வியில் குழந்தைங்க படிக்கக்கூடிய மேன்மை உண்டு, பயப்பட வேண்டாம். இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் அதிக முதலீடு வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு விரயத்துக்கு வராரு. அதாவது எப்படின்னா 6, 8, 12 மறைவு ஸ்தானங்க. அப்போ 8 உங்களுக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது, தனம் அந்த அளவுக்கு போயிடும். உச்சம் பெற்றிருக்கனால கொஞ்சம் காப்பாற்றிக்குவாருன்னு வச்சுங்களேன். புரியாத புதிராக இருக்கக்கூடிய அமைப்பில் பல மனக்குழப்பங்கள் அப்புறமே சரியாகக்கூடிய காலகட்டம் தனுஷுக்கு உண்டு. கடன் விஷயத்தில், கடன் சுமையில் தவிர்க்க வேணும், நீங்களே தவிர்த்துக்கணும். என்னால் கட்ட முடியாது, இவ்வளோதான் நான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுட்டு வாழங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. எதை ஏற்பாடு செஞ்சாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகக்கூடிய விஷயமா தான் முடியும். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஆமாவா இல்லையா, சரிங்களா? அப்போ ஒவ்வொரு தினசரி வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தடைகளை வந்தாலும் அக்கறையுடன் நீங்கள் இருக்கக்கூடியது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கணும். அப்போ அக்கறையாக உட்காந்து குழந்தைங்க மாணவர்கள் படிக்கணும், அக்கறையாக உழைக்கணும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு, அதில் பயப்பட வேண்டாம். கோயில் வழிபாடு, யாத்திரை, இது மாதிரி கோயில் விஷயங்கள்லாம் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு. அதில் போய் தர்மகர்த்தாவாக இருக்கிறது, யாக பூஜை, கோம பூஜை இதிலெல்லாம் கலந்துக்கிறது, கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, இதெல்லாம் நடக்கும் தனுஷுக்கு. இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கும். மத குருமார்கள் பல விஷயத்தில் போராடி வரக்கூடிய அமைப்பு. குருங்கிற ஒரு அந்த மரியாதையோ அல்லது ஒரு கௌரவமோ சின்னதாக கிடக்கூடிய அமைப்பு ஜூலைக்கு மேலே ஏற்படும். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு கௌரவமாக இருந்து பணத்தை செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் பின்னாடியெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வண்டி வாகனம் யோகங்கள் உண்டு. புதிய பூமி லாபங்கள் உண்டு. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடை கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜூன் ஜூலை வரைக்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். இந்த சித்திரை மாதம் இப்போ ஆரம்பிக்கல, வைகாசி, இதுலேயே நீங்கள் பல விஷயங்கள் வைகாசிலேயே அடித்தளம் போடுறது நல்லதுன்னு கூட சொல்லலாம். குழந்தை பாக்கியம் உண்டு, சரிங்களா? அப்புறம் நீங்கள் ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது சின்னதாக கருகலைப்பு கிடக்கலாம், அல்லது நாள்பட்ட குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம், திருமண தடையை கொடுக்கலாம். அதனால இப்போ இருந்தே ட்ரை பண்ணிடுங்க. செகண்ட் மேரேஜ், லவ் மேரேஜ், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சட்டுன்னு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பாதி ஆண்டு இருக்குதுங்க. 2026 ஜூன் ஜூலை வரையுமே நீங்கள் நடத்திக்கலாம், பயப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசி எப்படியுமே நீங்கள் வழிபாடு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னென்னா, குருவுக்கு 1/2 லிட்டரு பசு நெய் வாங்கி தீபம் ஏற்றிக்கிட்டே இருக்கட்டும். வீட்டில் கூட தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்துக்கிட்டே இருக்கிறதே நல்லது தான். கேதுவுடைய தடையெல்லாம் நீங்கும். உங்களுக்கு எல்லாம் விருத்தியை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டே வாங்க. நான் அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குல்ல, உங்களுக்கு அதிபதியான குருவோட இடத்துல அங்கே உட்காந்துருக்கார். கண்டிப்பாக திருவிடை மருதூர் உங்களுடைய ராசியை குருவும் சனியும் பார்வையிடுறதுனால திருவிடை மருதூர் போய் ஒருத்தருக்க சேவிச்சுட்டு வாங்க, நல்லது. அப்போ தான் பாக்கியத்தை கொடுப்பார். வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ போயிட்டு வாங்க. மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தினுடைய முழு விவரத்தை தெரிஞ்சுக்கணும். டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.